இப்போ வரும் தேர்தலில் வந்து விஜய் வந்து 15% ஓட்டு வந்து வாங்குவார்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலையும் விஜய் சார்பாக நிற்கிற வேட்பாளர்கள் யாரும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இது எப்படி சார் நீங்க பார்க்க? இவர் கலைஞர் சொல்லிட்டான்றதுனால ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது, அவர்களுக்கு சாதகமான காலம் வரும்பொழுது யாரை நிப்பாட்டினாலும் அந்த இடத்துல திமுக சிம்பலுக்கு கிடைத்த ஒரு வெற்றி நம்ம பார்த்தோம். ஜெயலலிதா போலும் அதே மாதிரி தான், யாரை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இருந்தது. அதே போல தான் ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகர், அது வந்து உலகம் முழுக்க தெரிந்த ஒரு பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு தலைவனாக தளபதி விஜய் இருக்கும் பொழுது, அவர் யாரை கை காட்டினாலும் தளபதி விஜய்க்கான ஓட்டாகத்தான் விழுகுமே தவிர, இன்னும் சொல்ல போனீங்கன்னா ராகுல் காந்தி வந்து தளபதி விஜயோடு கை கோர்த்தால் இந்தியா முழுக்கவும் விஜய் பிரச்சாரத்திற்கு வருவது பெரிய லெவலில் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் நம்புறாரு. சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து தளபதி தான். ஸோ அதனால சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் வந்து காங்கிரஸை வந்து வலிமை பெற வைப்பதற்கும் தளபதி விஜய் வந்து மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவான்றதுனால இந்த அலையன்ஸை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்ல முடியாது, லாஸ்ட் மினிட்ல வந்து எது எப்படி வேணாலும் கூட்டணி கணக்குகள் மாறும் பொழுது டிவிகே காங்கிரஸ் அந்த அலையன்ஸ் அமைவதற்கு வாய்ப்பு. விஜய் வந்து பெயரளவில் தான் பெரியாரை வந்து பயன்படுத்துறாரு. நேருக்கு நேர் நம்ம வந்து விவாதிப்போமான்னு சொல்லிட்டு பேரலை மில்டன் வந்து சொல்லியிருக்காரு. சார் உங்கள் சித்தாந்தம் குறித்து நம்ம 2 பேர் விவாதிப்போம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து 1 to 1 கூப்பிடுறாரு. எப்படி பார்க்குறீங்க? பெரியாரை உள்வாங்கித்தான் நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்களா? பெரியார் கடவுள் மறுப்பாளர்னு சொன்னார். அதே சித்தாந்தத்தில் வந்து திமுக ஏன்டா இன்னைக்கு முருகர் மாநாடு எடுக்கிற, எதற்காகடா வந்து இங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இந்த மாதிரியான வேலை பண்ணுற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாங்க பேசுவோன்னு சொல்லி கூப்பிட முடியுமா உன்னால்? நீ சரியான ஆம்பளை, உனக்கு முதல்ல பிளான் நீ கூப்பிடுவியா? கூப்பிடு. இல்லை முதலமைச்சர் வேணாம், துணை முதலமைச்சரை கூப்பிடு. பூத் கமிட்டி சொல்லியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் தோய்வா இருக்கோ அங்கெல்லாம் ஆள் மாற்றுங்க, ரொம்ப மும்முரம் வந்து வேலை காட்டுங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு அறிவிப்பு வந்து டிவிகே சார்பாக ரொம்ப வெல் பிளான்டாக சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன சிக்கல்னாக்கா, எல்லாத்துக்கும் தடை கொடுப்பது, எல்லாத்துக்கும் இடையூறு ஏற்படுத்துவது, ஒரு இடத்துல நடக்கிறனாக்கா மின்சாரத்தை கட் பண்ணுறது, தண்ணியை கட் பண்ணுறது, அந்த போக்குவரத்தை வந்து மாற்றி விடுவது, மக்களை வந்து அல்லோலப்படுத்துவது, இது போன்ற வேலைகள் தான் செய்யுங்க. இதுதான் திமுக அவங்க எதிர்த்து வரக்கூடிய கூட்டத்திற்கும் தளபதி விஜய் அவர்களுடைய கூட்டத்திற்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம். உங்களுக்கு களத்தில் நீங்கள் சந்திப்போமே, நீங்கள் வாங்க மதுரையிலேயே உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் மண்ணள்ளி போடுறோமா இல்லைன்றது மட்டும் நீங்கள் பொறுத்து. சார் வணக்கம் சார். வணக்கம் நடராஜ். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு நடராஜ். இப்போ வரும் தேர்தலில் வந்து விஜய் வந்து 15% ஓட்டு வந்து வாங்குவார்னு சொல்றாங்க சார். ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் விஜய் சார்பாக நிற்கிற வேட்பாளர்கள் யாரும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க சார். இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறது? செல்லூர் ராஜுன்ற ஒரு விஞ்ஞானிலாம் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி தான் நமக்கு அவர் யாருன்னு அறிமுகப்படுத்தப்பட்டோம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அந்த தெர்மாக்கோல் விட்ட விவகாரத்தில் தான் நமக்கு தெரியும். அதே போல் வந்து தான் கலைஞர் இருக்கும் பொழுது கலைஞருக்கு பிறகு யார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இல்லாமல் எத்தனை நபர்கள் பெருசாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள்னு நமக்கு தெரியும். பெருசாக எல்லாருக்குமே தெரியாது. ஆனால் இவர் கலைஞர் சொல்லிட்டான்றதுனால ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது, அவர்களுக்கு சாதகமான காலம் வரும் பொழுது யாரை நிப்பாட்டினாலும் அந்த இடத்துல திமுக சிம்பலுக்கு கிடைத்த ஒரு வெற்றி நம்ம பார்த்தோம். ஜெயலலிதா போலும் அதே மாதிரி தான், யாரை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இருந்தது. அதே போல் தான் ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகர், அது வந்து உலகம் முழுக்க தெரிந்த ஒரு பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு தலைவனாக தளபதி விஜய் இருக்கும் பொழுது, அவர் யாரை கை காட்டினாலும் தளபது விஜய்க்கான ஓட்டாகத்தான் விழுகுமே தவிர 234 தொகுதியும் எந்த வேட்பாளர் நிற்கிறான்றது முக்கியம் கிடையாது. யார் சார்பாக நிற்கிறான்றதை இங்கே வந்து களத்தில் பார்க்கப்படும் பொழுது, ஊழலுக்கு எதிராக மக்கள் நலனுக்காக தளபதி விஜய்க்காக தளபதி விஜயோடைய கட்சியில் இருந்து டிவிகே சார்பாக ஒரு வேட்பாளர் நிற்கிறாரும் பொழுது அது பெரிய வெற்றி வாய்ப்பு. நீங்கள் சீமான் வந்து எத்தனை ஆண்டு காலமாக பயணப்பட்டிருக்காரு அரசியலில் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இப்போ 4-5 தேர்தலை சந்தித்து விட்டார். சந்தித்த பிறகும் 8% தான் அவர் ஓட்டு வந்திருக்கு. தளபதி விஜய் அவர்களுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா 26% வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போது எப்படி இது வந்து அவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும், எப்படி இவர்கள் வந்து நம்ம மீது களங்கம் கற்பிக்காமல் இருப்பார்கள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. காய்ச்ச மரத்தில் கல்லடி விழுகிறதும் அடுத்தவன் வளர்ந்து போனாக்கா அது பிடிக்காம வைத்தறிச்சல பல பேர் பேசுறதுன்றது யதார்த்தமான விஷயம் தம்பி. இவர்களுக்கெல்லாம் நம்ம உட்காந்து பதில் சொல்கிறத விட்டுட்டு தேர்தல் களத்தில் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம், வரக்கூடிய மாநாட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்களை செய்ய போகிறோம், இவர்கள் எப்படி வந்து இவர்கள் செய்த கேவலமான அசிங்கமான விஷயங்களை மக்கள் மத்தியில் எடுத்து வச்சு இந்த முகத்திரை கிழிச்சு நம்ம வந்து மேல் நோக்கி மக்கள் நலனுக்காக போகிறோன்றது மட்டும்தான் நம்முடைய இலக்காக இருக்குமே தவிர, ஒருபோதும் சீமான் அவர்களால் சொல்கிறோம்ல, நீ எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுனுவாங்களா, அதனால் நீங்கள் எவ்வளவுதான் வந்து எந்த கட்சியோடையாவது கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று தளபதி விஜய் மீது கரங்கம் கற்பிக்க முயற்சி செஞ்சு
கத்தி கத்தி பேசினாலும் கடைசியாக உங்களுக்கு தொண்டை கட்டி போகிறது தான் மிச்சமே தவிர தளபதியோட தொண்டர்களை ஒரு ஆணியும் பிடுங்க முடியாதுன்றதான் யதார்த்தமான உண்மை. ஸோ இப்போ அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து உடையுது, இப்போ காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வந்து உறுதியாகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வந்துட்டு இருக்கு சார். இப்போ விஜய் வந்து ராகுல் காந்தி கிட்ட பேசினாரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வருது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இன்றைக்கு நேற்று இல்லை, எனக்கு தெரிஞ்சு 15 வருடங்களாகவே வந்து ராகுல் காந்தியோட தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு நட்பான ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது. பல விடயங்களில் ரெண்டு பேரும் பேசுவது உண்டு. ஆரம்ப கட்ட காலத்தில் தளபதி விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் வந்து சேர்ந்து அகில இந்திய இளைஞர் காங்கிரஸை வந்து அவர் கையில் கொடுக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடெல்லாம் முன்னாடி இருந்தது, அந்த பேச்சுவார்த்தையில் நடந்தது. அதற்கு பிறகு காலப்போக்கில் வந்து தளபதி விஜய் அவர்கள் எடுத்த முடிவு வந்து நம்மளே தனி கட்சி ஒன்றை உருவாக்கி இன்றைக்கு மக்களுக்காக சமரசம் இல்லாமல் நம்மளை ஒரு தலைமையில் போயிடுவோம். ஏன்னாக்கா இங்கே வந்து எப்படின்னாக்கா காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும், வரக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் தன் கட்சியை வளர்ப்பதை விட திமுகவிற்கு வந்து அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்தது போல சில வார்த்தைகள் சில வேலைகள் செய்வதை பார்த்த பிறகு தளபதி எடுத்த தெளிவான ஒரு முடிவு, இன்றைக்கி அவர் தனித்து ஒரு பெரிய மாபெரும் தலைவனாக மாபெரும் மாற்று சக்தியாக வந்து நிற்கிறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ராகுல் காந்தி அவருக்கும் இளைஞர்கள் மீது இருக்கக்கூடிய பெருவாரியான நம்பிக்கையை பார்க்குறாரு, இளைஞர்கள் தளபதியோட நிற்கிறத பார்க்குறாரு, தளபதியோட கொள்கை கோட்பாடு பார்க்குறாரு, அவருக்கான செய்தி எந்த அளவுக்கு வந்து நேஷனல் வரைக்கும் வந்து நேஷனல் நியூஸாக பரவுது, இன்டர்நேஷனல் நியூஸாக பார்க்குது, எப்படி தளபதி விஜய் அவருடைய வருகைக்கு பின்னாடி அரசியலில் மிகப்பெரிய மையப்புள்ளியாக தளபதி மாறிவிட்டார், திமுக அதிமுக பிஜேபி முதற்கொண்டு பயப்படுறாங்கன்றது எல்லாத்தையும் பார்க்குறாரு. சிறு கட்சிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஏவி விடக்கூடிய சில நபர்களை போல வந்து தளபதி மீது வந்து தொடர் தாக்குதலை செய்வதை பார்க்குறோம். சீமான்லாம் வந்து எந்த பக்கம் நிற்கிறாரு, எப்போ வந்து யாருக்கு சாதகமாக பேசுகிறான்றதெல்லாம் இல்லாமல் இப்போ ஒரு பெய்டு கெஸ்ட் மாதிரி வந்து அவர் சில வேலைகளை செய்வதை பார்க்கும் பொழுது ராகுல் காந்தி அவர்களுக்கு தளபதி விஜய் மீது பெரிய அபார நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ராகுல் காந்தி வந்து தளபதி விஜயோடு கைகோர்த்தால் இந்தியா முழுக்கதும் விஜய் பிரச்சாரத்திற்கு வருவது பெரிய லெவலில் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் நம்புகிறார். குறிப்பாக வந்து நீங்கள் வந்து பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற இந்த சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து தளபதி தான். ஸோ அதனால் சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் வந்து காங்கிரஸை வந்து வலிமை பெற வைப்பதற்கும் தளபதி விஜய் வந்து மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவான்றதுனால இந்த அலையன்ஸை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்ல முடியாது, லாஸ்ட் மினிட்ல வந்து எது எப்படி வேணாலும் கூட்டணி கணக்குகள் மாறும் பொழுது மேபி டிவிகே காங்கிரஸ் அந்த அலையன்ஸ் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி அவர்களும் பிஜேபி வேணும்னு உதறிவிட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோல் வந்த பிறகு வெளியில் வந்துட்டார்னாக்கா காங்கிரஸ் அதிமுக ப்ளஸ் வந்து டிவிகே இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுனாலே போதும், கிட்டத்தட்ட எதிர்கட்சி வரிசையில் வந்து இனி திமுகவோ அல்லது பிற கட்சிகளோ வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி வரிசையில் அதிமுக காங்கிரஸ் டிவிகே வந்து அமர்வதற்கான பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ விஜய் வந்து பெயரளவில் தான் பெரியாரை வந்து பயன்படுத்துகிறாரு. நேருக்கு நேர் நம்ம வந்து விவாதிப்போமான்னு சொல்லிட்டு பேரலை மில்டன் வந்து சொல்லியிருக்காரு சார். இப்போ நீங்கள் உங்கள் சித்தாந்தம் குறித்து நம்ம 2 பேர் விவாதிப்போம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து 1 to 1 கூப்பிட்றாருல்ல சார், இது எப்படி பார்க்குறீங்க? யாரை கூப்பிடணும்? நீ ஜேர்னலிஸ்ட் தானே, பெரியாரை உள்வாங்கித்தான் நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்களா? பெரியார் கடவுள் மறுப்பாளர்னு சொன்னார், அதே சித்தாந்தத்தில் வந்து திமுககாரன் ஏன்டா இன்றைக்கி முருகர் மாநாடு எடுக்கிற, எதற்காகடா வந்து இங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இந்த மாதிரியான வேலை பண்ணுற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாங்க பேசுவோன்னு சொல்லி கூப்பிட முடியுமா உன்னால்? நீ சரியான ஆம்பளை, உனக்கு முதலமைச்சரான நீ கூப்பிடுவியா? கூப்பிடு. இல்லை முதலமைச்சர் வேணாம், துணை முதலமைச்சரை கூப்பிடு. அடிப்பதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்கிறதுன்றதான் பிரதானமாக சொல்லப்படுதுன்னு பொழுது நீ உன் தகுதி என்ன, தராதரம் என்ன, நீ எங்கே பேசணும். நீ வந்து இந்த என்ன சொல்கிறது, இது ஒரு என்ன கேரக்டர் தம்பி இது? இந்த ஏற்கனவே ஒரு பப்ளிசிட்டியாக ரீல்ஸ்லாம் போட்டு ஒரு பிள்ளை சுற்றிட்டு தெரியுமா, அதே போல் இவன் ஒரு கேரக்டர் போட்டிருக்கு. நீ என்கிட்ட வா, நீ உங்ககிட்ட வா, நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு வந்து சில வேலை செஞ்சுட்டு இருக்கான்ல, அவன் வந்து சமீப காலமாக இஸ்லாமியரை குறித்து கூட ஏதோ ஒரு வார்த்தையை தவறாக பயன்படுத்தினான்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அமைப்புகள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருந்துச்சு. அதாவது சோத்துக்கு வழி இல்லாதவங்க எல்லாரும் விஜய் பேரை யூஸ் பண்ணால் கொஞ்சம் சோறு கிடைக்கிறதுக்காக சில வேலைகளை செய்யக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி களம் இருக்குன்னும் பொழுது சரி ஏதோ பேசி ஏதோ தனியாக கோவிக்கிட்டு ஏதோ பொழைச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போக வேண்டியதான். விஜய் வந்து பெரியார் வந்து எங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்லி அறிவிச்சிட்டார் சார். ஆனால் எந்த ஒரு பெரியாரிஸ்டும் விஜய் கூட வந்து போய் சேரலையே சார், இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது தளபதி விஜய் தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னது என்னன்னாக்கா, கடவுள் மறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னதுனால எந்த பெரியாரிஸ்டும் இந்த பக்கம் வரல. கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொண்டோம், கடவுள் மறுப்பை வந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் சொல்ல நபர்கள் எல்லோரும் திமுகவோடு போய் நிற்கிறாங்க இப்போ. ஆனால் கி வீரமணி முதல் கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு
அவர்கள் கட்சியை சார்ந்த பெரியாரிஸ்டுகளுடைய அவங்களுடைய கட்சி சார்ந்த நபர்லாம் கூப்பிட்டு தாலி அறுக்கும் போராட்டம்லாம் நடத்தினார். தாலிலாம் அறுக்க வச்சாருன்னா அவர் பேத்திக்கு வந்து தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சார். புரிஞ்சுங்களா? சத்யராஜ் பெரியாரிஸ்ட்டுன்றாரு, நான் வந்து இப்படி தானே இருப்பேன்ட்டு. ஆனால் வந்து அவர் மகனுக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு முறைப்படி ஐயர்களை வச்சு மந்திரம் ஊதி கல்யாணம் முடிச்சானதெல்லாம் பார்க்குறோம். அப்போ போலி பெரியாரிஸ்ட்டுகள் எல்லோரும் திமுகவோடு இருக்கிறதுனால உண்மையான பெரியாரிஸ்ட்டுகள்லாம் வந்து தளபதி விஜயை பார்க்கும்பொழுது இவர்களுக்கு ஒரு 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 விதமான ஒரு நடுக்கம் ஏற்படுது. இப்போ பெரியார் சொன்ன சித்தாந்தம், பெரியார் திமுகவை பற்றி பேசியதெல்லாம் வெளிப்படையாக பேசலாம்னா பேசலாம். புரியுதுங்களா? அந்த மில்டன் கூட பேசுகிறதுக்கு எங்கள் கட்சியில் ஒரு சின்ன சின்ன தம்பிங்க இருக்காங்க, நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். டிவிக்கு சார்பாக சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. நீ அவங்கள்ட்ட பேசி நீ முதல்ல ஜெயிச்சிரு பார்ப்போம். ஏன்னா பெரியார் திமுகவை குறித்து என்ன சொன்னார், திமுக சித்தாந்தத்தை குறித்து என்ன சொன்னார், கலைஞரை குறித்து என்ன சொன்னார், கலைஞர் எழுதிய புத்தகத்தை பற்றி என்ன சொன்னார், எப்படி வந்து நீங்கள் வந்து என்னென்ன வேலைகளை வந்து இங்கே வந்து மக்களுக்காக மோசமான விஷயங்களை செஞ்சுருக்கீங்கன்ற எல்லாத்தையும் பெரியார் பேசியிருக்கிறாரு. குறிப்பாக சாதியை வந்து எந்த அளவுக்கு இங்கே வந்து தூக்கி பிடித்து இங்கே பிளவாடக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள். இதற்கு வந்து பெரியார் இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா எந்த மதத்தை விட்டுவிட்டு எந்த மதத்தை எந்த மார்க்கத்தை தழுவலாம்ன்ற கொண்டு பெரியார் பேசியிருக்கிறார் பொழுது இது எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசலாம் அப்படின்னாக்கா சொல்லுங்கள், நம்ம ஒரு தம்பி இருக்கிறாப்புல டிவிகளை அனுப்பிச்சி வைப்போம், அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. ஆனால் வந்து இப்போ தம்பி லயலாமணியோ இல்லை தம்பி ரமேஷையோ கூட அனுப்பிச்சி வைக்கலாம், பேசலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து இவங்க ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே. ரமேஷோ லயலாமணியோ வந்து அது ஏதோ ஒன்று குழச்சிட்டு கிடக்குது, அது கூட போய் நம்ம எதுக்கு உட்காந்துக்கிட்டு எங்களாலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டாக்கா அது நல்லா இருக்காதுன்றதுனால பார்ப்போம். சார் இப்போ அந்த பூத் கமிட்டி சொல்லியிருந்தோம் சார், எங்கெங்கெல்லாம் தோய்வாக இருக்கோ அங்கெல்லாம் ஆள் மாற்றுங்க, ரொம்ப மும்முரம் வந்து வேலையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தார்ல சார். இப்போ அது எந்த நிலையில் இருக்குது சார்? பூத் கமிட்டியெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது தம்பி. எங்கள் இப்போ டிவிக்கே சார்பாக ரொம்ப வெல் பிளான்டாக சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஆனால் என்ன சிக்கல்னாக்கா எல்லாத்துக்கும் தடை கொடுப்பது, எல்லாத்துக்கும் இடையூறு ஏற்படுத்துவது, ஒரு இடத்துல நடக்குதுனாக்கா மின்சாரத்தை கட் பண்ணுறது, தண்ணியை கட் பண்ணுறது, அந்த போக்குவரத்தை வந்து மாற்றி விடுவது, மக்களை வந்து அல்லோலப்படுத்துவது, இது போன்ற வேலைகள் தான் செய்கிறீங்களே தவிர இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா போன டிவிக்கே உடைய சேலம் கருத்தரங்கு கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாநாடு முடிஞ்சிருச்சு பிறகு வாழை மரம் அதில் வந்து வாழைக்காய் ஏதாவது கட்டியிருப்பாங்கல்ல, ஒரு வாழை மரம் வாழைத்தார கூட மக்கள் எடுக்கலை. திமுக கூட்டத்தில் வரும்போது எங்கே நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, உள்ளே ஏறி மாற்ற எண்ணெய் பிக்கிறது, இந்த வாழை மரத்தை வெட்டுறது, தேங்காய் வெட்டுறது, கரும்பு தூக்குறது, சேரை தூக்குறது, டேபிள் தூக்குறது, சமையலுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேஸில் வந்தவனுடைய பாத்திரத்தை தூக்கிட்டு போகிறது, அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது இதுதான் திமுக அவங்க கூப்பிட்டு வரக்கூடிய கூட்டத்திற்கும் தளபதி விஜய் அவர்களுடைய கூட்டத்திற்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் பொழுது களத்தில் நீங்கள் சந்திப்போமே, நீங்கள் வாங்க மதுரையிலே உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் மண்ணள்ளி போடுறோமா இல்லைன்றது மட்டும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்களேன். எவெல்லாம் உச்சபட்சமாக ஆடிக்கிட்டு நாங்கள் தான் சொல்லிட்டு மன்னர் போல் இங்கே வந்து நடந்து கொண்டு தமிழ்நாடு இவங்களுக்கு தான் குத்தகை கொடுத்த மாதிரி நினச்சிட்டு பேசுகிற அத்தனை பேருடைய எதிர்காலத்தில் மன்னவாரி போடக்கூடிய மாநாட்டாக தான் தமிழ்நாடு நடக்கக்கூடிய அந்த மதுரை மாநாடு டிவிகே சார்பாக இருக்கணும் பொழுது தளபதியோடு இங்கே நீங்கள் வந்து தர்க்கம் செய்வதற்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு யோகியதை வேணும். அந்த யோகியதெல்லாம் இல்லாதவங்களாம் நீவான்னு கூப்பிடணும், உனக்கு என்னப்பா பைத்தியான்னு என்ன வேணால் பேசுவேன்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியும். பார்த்துக்கலாம் விடுங்க. சரி, இப்போ அதிமுக வந்து எப்படியாவது தாவேக்கோட கூட்டணி வச்சு எப்படியாவது ஆட்சியை பிடிச்சணும்னு சொல்லிட்டு ரொம்பவே மும்முரமாக இருந்தாங்க. இது குறித்து வந்து எடப்பாடி பழனிசாமியை சொல்லியிருப்பார், எங்களோட ஒரு பெரிய கட்சி வந்து கூட்டணிக்கு வருது அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னாடி நான் வந்து தாவேக்காவும் கூப்பிடல, என்டிஏவும் வந்து கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காருல்ல சார், இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ தளபதி விஜய் அவர்களை வந்து தொடர்ச்சியாக அழைக்கக்கூடிய வேலையை எடப்பாடி செய்கிறாரான்னா அம்மா செய்கிறார். எடப்பாடி மட்டும் வந்து தளபதி விஜய் வாங்கன்னு கூப்பிடல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒன்றும் இல்லை தம்பி, தளபதி விஜய் வந்து திமுக கூட கூட்டணிக்கு வரேன்னு சொன்னால் ஸ்டாலின் சிவப்பு கம்பளம் பிரித்து வான்னு சொல்லுவாரா வேணான்னு சொல்லுவாரா? வாங்க சார். ஒன்றும் இல்லை, ஒரு கற்பனைக்கு பேசுவோமே, திமுக டிவிகே அலையன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்கனாக்கா ஸ்டாலின் வேணான்னு சொல்லுவாரா, உதயநிதி வேணான்னு சொல்லுவாரா? வேண்டான்னு சொல்லுவாங்க. நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிளம்பி போய் தளபதியோட வீட்டில் அதே பனையூர் ஆஃபீஸ்லேயும் அதே மாதிரி அவருடைய வீட்லேயும் சந்தித்து இப்போ ஷால்வை போட்டு பேச்சுவார்த்தை நடத்தி பிரம்மாண்டமான பயங்கரமான பேனர் கட் அவுட் வச்சு விஜய் அவர்களை புகழ சொல்லி அதற்கான பல வேலையை திமுக எடுக்குமா எடுக்காதா? ஸோ இங்கே கிங் மேக்கர் யாராக இருக்கிறார்னா தளபதி விஜய் தான் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தளபதி விஜய் வரேன்னு ஒத்துக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா திமுகனாலும் இங்கே வந்து பனையூருக்கு வரும், அதிமுகனாலும் பனையூருக்கு வரும், பிஜேபினாலும் பனையூருக்கு வரும், காங்கிரஸ்னாலும் பனையூருக்கு வரும். அப்போ இங்கே யார் மையப்புள்ளியாக இருக்கிறா? விஜய் தான், தளபதி விஜய் தான் இருக்கிறாரு. அப்படின்னும் பொழுது இங்கே அவர் மீது வந்து பல விமர்சனங்கள் சொன்னாலும் ஆனால் அவர் வருகைக்காகத்தான் இன்றைக்கி தமிழ்நாடு மக்களும் காத்திருக்காங்க, தமிழ்நாடும் காத்திருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள்ன்றது தான் யதார்த்தமான உண்மை.
ஸோ தளபதி நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார் மக்களுக்காக. அந்த முடிவு என்பது மக்கள் நலன் சார்ந்திருக்கும். திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடியதாக இருக்கும். போலியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள், பெரியாரிஸ்டுகள் எல்லோருக்கும் பேரிடியை இறக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாதுன்றதான் யதார்த்தமான உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம். நன்றி சார். ராஜ்.